அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுராஜில் 963 4-wheel drive டிராக்டரோட க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். PTO பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, க்ரீப்பர் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ஃபீல்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா செவ்வாழை, நல்ல உயரமான வாழை தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாழையிலேயே இந்த வாழை பார்த்திங்கன்னா நார் பிடிப்பு வந்து அதிகம். இந்த வாழை, மொந்த வாழை, அதோட பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரமாங்க, அதுக்கெல்லாம் நார் பிடிப்பு அதிகம். இந்த மாதிரி வாழையெல்லாம் அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டிராக்டர்லேயும் கரெக்டான க்ரீப்பர் ஸ்பீடு வேணும், டிராக்டரோட இன்ஜினும் நல்லா இருக்கணும், கீர் பாக்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா AESோட 36 பிளேயர் ரொட்டாவேட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க. பனானா ஸ்பெஷலு, நல்ல வெயிட்டான மிஷினு. டிராக்டரில் ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த வாழை இழிக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா பம்பர் வந்து போட்டுருவாங்க. கீழே பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. பம்பர் வந்து நல்லா ஹெவியான பம்பரு. இது வந்து காரில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பம்பர் ஒர்க் வந்து பண்ணிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிலுக்கு நேராக பாத் சேனல் கொடுத்துருவாங்க. கீழே அடியுமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து ஹெவியாக போட்டுருவாங்க. லைனிங்கு 4-wheel driveலாம் அடியாகாத மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீட்டாக போட்டுருவாங்க. டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எந்த அடியும் படாத அளவுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா வாழை தள்ளி ஓட்டுறது, ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ க்ரீப்பர் ஃபஸ்ட்டு கியரில் 1700 இன்ஜின் RPMல வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. PTOவில் 540 RPMல ரன் பண்ணுறாங்க. இதாங்க க்ரீப்பரில் ஃபஸ்ட்டு கீரு. க்ரீப்பர்னு எதுவும் கிடையாதுங்க, ஸ்லோவான மூமெண்ட், அதுதான் க்ரீப்பரும்பாங்க. க்ரீப்பர் ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் 450 மீட்டர் வந்து போகுங்க. இது வந்து சுராஜில் STR மாடலு. STங்கிறது ஹார்வெஸ்டர் ஸ்பெஷலு, ST6ங்கிறது க்ரீப்பர் மாடலு. அப்புறம் வாழை இழிக்கிறதுங்கிறத விட நீங்கள் தனியாக இந்த மாதிரி ரொட்டாவேட்டருக்கு வந்து பெட்டு வந்து போடணுங்க. ஏன்னா PTOவில் தான் வைப்ரேஷன் அதிகமாக விழுகும். வைப்ரேஷன் வந்து டாப்லிங் பெட்டில் அதிகமாக விழுந்துச்சுன்னா பெட்டோட லைஃப் வந்து போயிருங்க. ஸோ அதனால் PTO ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனியாக ஒரு பெட்டு வந்து போட்டுங்க. இது பனானா ஸ்பெஷல் ரொட்டாவேட்டர், வெயிட் வந்து அதிகம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் புழுதி அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுற ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 450-500 கிலோ வருதுன்னா இது ஒரு 750-800 கிலோ சம்திங் வருங்க வெயிட் பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு ரொட்டாவேட்டர் வந்து வெயிட் இருந்தால் தான் இந்த மாதிரி வாழையை வந்து வெட்டாகி அழிக்கிறப்ப வந்து ஜம்ப் ஆகாமல் ஓடும். இந்த மாதிரி ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வாழை வந்து அழுகல் இல்லை, ஓரளவுக்கு பச்சையாக இருக்குது. இதே அழுகலான ஃபீல்டெல்லாம் போயிட்டிங்கன்னா உள்ளே ரோல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அது மண்ணில் இறங்கி ரிலீஸ் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா C டைப் கத்தி வந்து போட்டு யூஸ் பண்ணுறாங்க. டயோவில் C டைப் கத்தி, டயோ கத்தி வந்து போட்டிருக்கிறாங்க. C டைப் கத்தி வந்து நல்லதுங்க, சீக்கிரம் வந்து வெட்டாகி ரிலீஸ் ஆயிரும். கத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் L டைப்பு. இது வந்து லைட்டாக இப்படி வெளியே போன மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா டக்குன்னு ரிலீஸ் ஆகும், உள்ளே வந்து வெட்டாகிறது, அப்படியே நழுவிட்டு போகும், அந்த மாதிரி டைப்பு. சுராஜில் இந்த 855க்கு கொடுத்த ரெட்டு வேறங்க, இதுக்கு கொடுத்த ரெட்டு வேறு. இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா இது தனியான ஒரு ரெட் கலரில் இருக்குது. மேலே மேனி, அதாவது ஏஸ்தரிக் பார்த்தீங்கன்னா. இந்த 963 பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட டையை போட்டதுக்கப்புறம் தான் 963 வந்து வந்துச்சுங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 3500 cc இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. சுராஜோட ஓன் மேக் இன்ஜினு, மகேந்திரா இன்ஜின் கிடையாது. இது வந்து சுராஜோட ஓன் மேக் இன்ஜினு. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும்
12 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் மாதிரி இருக்குது. 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. வாழை முட்டிக்கிட்ட போகிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, வாழை முட்டி வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து லோட் ஆகுது. மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஃப்ரீ ஆகுதுங்க. வாழை தண்டெல்லாம் வெட்டாகிறப்ப லோடே ஆகாது. கீழே முட்டி வெட்டுற இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லோட் ஆகும். ஃபீல்டில் வந்து ஈரப்பதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு 20லேருந்து 40% அது அந்தளவுக்கு தான் ஈரப்பதமே இருக்கணும். ஈரப்பதம் வந்து வாழைப்பதம்னு சொல்லுவாங்க, ரொம்ப காய்ச்சல் பதமாக இருக்கணும். அதே மாதிரி வாழை அழிக்கிறத பொறுத்த வரைக்கும் காலையில் நேரம் போய் ஓட்டவே கூடாது. ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டாகி வண்டிக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்ஜின் ரூம் ஏரியாவில் நல்லா ஃப்ரீயான ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்க. அதனால் டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் வந்து மேக்ஸிமம் சுராஜ் 963ல் வரதில்லைங்க. டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பின்னாடி 9.5க்கு 24, பின்னாடி 16 சைஸ் டயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. மற்ற யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. டிராக்டரே கொஞ்சம் லென்த்தான டிராக்டர். இந்த ஹெச்பி கேட்டகரியில் 60 ஹெச்பி கேட்டகரியில் நீங்கள் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணால் டிராக்டரே கொஞ்சம் லென்த்தான டிராக்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாழை வரசருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீ வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. PTOவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, கீழே வந்து ரொட்டாவேட்டர் வந்து என்ன ஸ்பீடில் ஓடனா நம்மளுக்கு கரெக்டாக வெட்டாகி ரிலீஸ் ஆகிட்டே வருங்கிற டவுட் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 220லேருந்து 240 RPM வந்து கீழே ரோட்டரி சுற்றணும். அதை நீங்கள் டேக்கோமீட்டர் வச்சு அளந்து பார்க்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, அது கூடிய சீக்கிரம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். என்ன RPMல சுற்றுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி 220 RPMல சுற்றினா 220 to 240 RPMல சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டாகி ரிலீஸ் ஆகிட்டே வரும். அப்போ வண்டியும் பார்த்தீங்கன்னா லோடு வந்து கம்மியாகுங்க. மெயினாக சி டைப் கத்தி வந்து போடுங்க. சி டைப் கத்தி வந்து மேஜராக நிறைய பேர் யூஸ் பண்ணாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விரளவு இந்த மாதிரி வாழை ஓட்டிட்டு அதே ரொட்டாவேட்டரில் பார்த்தீங்கன்னா பருத்தி செடி இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டு வந்து அழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா சி டைப் கத்தியில் ஃப்ளாஞ்ச் நேர் கேப் உழுகும். அப்போ அந்த செடி வந்து வெட்டாகாமல் வரும், ஃபினிஷிங் வந்து வராதுங்க. அதனாலேயும் சி டைப் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வாழை மட்டும்தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா சி டைப் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இப்போ பழைய சுராஜுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பழைய சுராஜ் வந்து க்ரீப்பர் ஆப்ஷனோட வந்த டிராக்டர் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. 500 மீட்டருக்கு மேலே இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் கியரில். இதில் பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வாழையில் அழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வந்து லோடு வாங்காமல் போகுங்க. அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஃப்யூச்சரில் இன்னுமே நிறைய அப்டேட் வந்து சுராஜ் 963 969 அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க சுராஜ் சைட்லேருந்து. அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. PTO ஆர்பிஎம் வந்து ரோட்டரியில் 220 சுற்றணும். டிராக்டரில் என்ன அவுட்புட் வந்தாலும் பரவாயில்ல. பின்னாடி வந்து மல்டி கீர் பாக்ஸ் தானே வருது, அதில் வந்து நீங்கள் ஆல்ட்ரோனி போட்டுக்கலாம். 220 ஆர்பிஎம் வர மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரோனி போடணும். இந்த டிராக்டரோட ரிவ்யூ 5 கல பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கு. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். பர்ஃபார்மன்ஸ் தெரியணுன்னா அதில் போய் பாருங்கள், தெளிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து போட சொல்லியிருந்தீங்க PTO ஒர்க்கில். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறோம். நீங்கள் டிராக்டர் எடுத்திங்கன்னா 4 wheel drive 60 HP டிராக்டர் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்டு வெயிட் போடுங்க, பின்னாடி டிஸ்க் வெயிட் போடுங்க, டயர் ப்ரெஷர் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணுங்கள். பின்னாடி 16 பவுண்டு 16 PSI வைக்கணும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 20 to 22 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கணுங்க. அதுதான் கரெக்டான ஏர் ப்ரெஷரு. இந்த டிராக்டர் யூஸர் கரெக்டாக ஏர் ப்ரெஷர் எல்லாம் செட் பண்ணி யூஸ் பண்ணுறாரு. இந்த டிராக்டரை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் எப்படி இருக்குது, PTO பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சுராஜில் 963 வச்சுருந்தாலோ, சுராஜில் வேறு எந்த மாடல் வச்சுருந்தாலோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். சுராஜோட நியூ மாடல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.